கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது ரோமர் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து வருகிறோம். அதனுடைய இறுதி பகுதியை இந்த நாளிலே நாம் தியானித்து முடிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி பகுதியை உங்களோடு கூட தியானிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த அருமையான வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 15 வசனங்களை நாம் தியானித்து முடித்திருக்கிறோம். இன்று 16வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களை யாவருக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா என்று சொல்லி இங்கே பவுல் ஒரு கேள்வியோடு கூட இந்த வசனத்தை துவக்கி முடித்திருக்கிறார். நாம் கீழ்ப்படியும் எஜமானனுக்கே நாம் அடிமைகளாக இருக்கிறோம். நாம் பாவத்திற்கு கீழ்ப்படிந்தால் அது மரணத்துக்கு நேராக நம்மை வழிநடத்தி, அதாவது அழிவுக்கு நேராக வழிநடத்தி அதனுடைய அடிமைகளாக நம்மை கொண்டு போய்விடும். மாறாக தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் அது நீதிக்கு நேராக நம்மை வழிநடத்தி, அதாவது மீட்புக்கு நேராக நம்மை வழிநடத்தி கீழ்ப்படிதலின் அடிமைகளாக இருப்பதற்கு அதை நம்மை என்ன செய்யும், வழிநடத்தி சொல்லும் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே நமது பழைய சுபாவம் இயேசுவுடனே சிலுவையிலே அறையப்பட்டது என்பதை பவுல் நினைவு கூறுமாறு உண்மையான விசுவாசிகளுக்கு அறிவுறுத்துகிறார். அதனால் நாம் இனி பாவத்திற்கு அடிமைகளாக இல்லாமல் தேவனுக்கு கீழ்ப்படுகிற இப்போதும் சுதந்திரமாக இருக்கிறோம். நம் வாழ்வில் பாவ ஆளுகை செய்வதை நிறுத்துவது எப்படி என்பதை பவுல் நமக்கு காட்டும் ஒரு நடைமுறை வழிதான் இந்த 6ஆம் அதிகாரத்தினுடைய சாரம்சம். நாம் இப்பொழுது யோவான் 8:34 வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். அவரும் என்ன சொல்லுகிறார்? பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு என்ன செய்கிறான், அடிமையாக இருக்கிறான் என்பதைத்தான் சொல்லுகிறார். 2 பேதுரு 2:19 கூட நாம் வாசிப்போம். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கே அடிமையாக இருக்கிறானே என்று சொல்லி பேதுரு சொல்கிறார். ஆமா, நம் பாவம் நம்மளை ஜெயித்து விட்டால் நாம் பாவத்திற்கு அடிமை. அதே நேரத்திலே நாம் தேவனுக்குடைய நேராக நாம் தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நாம் நீதிக்கு நேராக நாம் வழி நடத்தப்படுவோம். நாம் தேவனுக்கு அடிமைகளாக இருப்போம் என்பதை நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். பிரியமானவர்களே, நாம் எதற்கு அடிமைகளாக இருக்கிறோம் என்பதை நம் வாழ்க்கையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறோமா அல்லது தேவனுக்கு அடிமைகளாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு ஒரே அடையாளம் அவருக்கு கீழ்ப்படிவதுதான். நாம் யாரையும் கொலை செய்ததில்லை, நான் பொய் சொல்லுவதில்லை, நான் நல்ல மனிதனாக இருக்கிறேன் என்று சொல்லுவதால் நாம் ஒரு கிறிஸ்துவ வாழ்வை வாழ்கிறேன் என்று சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்கு என்ன செய்கிறது, கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கை. பவுல் இங்கே வெளிப்புற நீதியை குறித்து அவர் பேசவில்லை என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே
தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பவுல் இங்கே சொல்லுகிறார். பவுல் என்ன சொல்லுகிறார்? நாம் முன்பு பாவத்திற்கு அடிமைகளாக இருந்த நாம் இப்பொழுது நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேசத்தின் மூலமாக நாம் தேவனுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிதலினாலே தேவனுக்கு நான் என்ன செய்கிறேன், நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி பவுல் இங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். பவுல் இங்கே சொல்லுவது நியாயப்பிரமாண சட்டத்தை அல்ல, இருதயத்திலிருந்து நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியுங்கள் என்று அவர் சொல்லுகிறதைத்தான் இங்கே சொல்லுகிறார். உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தீர்களே என்று பவுல் சொல்லுவதை இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ரட்சிப்புக்கு தேவன் வைக்கும் ஒரே நிபந்தனை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக மீட்பராக நாம் விசுவாசிப்பதுதான். இந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுவது மாத்திரமல்ல, அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதையும் அதற்குள் அடங்கி இருக்கிறது. விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஒன்றுக்கொன்று இணைந்திருக்கிறது. கீழ்ப்படிதல் என்கிற வார்த்தையை பவுல் அதிக முறை இந்த வசனங்களிலே பயன்படுத்துவதை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, ஒரு காலத்திலே நாம் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்து இப்போது நாம் முழு இருதயத்தோடும் தேவனுக்கு கீழ்ப்படியும்படியாக ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. அந்த மாற்றத்திற்காக அவர் அந்த நாட்களிலே ரோமாபுரியில் உள்ளவர்கள் அவர்களுக்கு எழுதின அந்த கடிதத்திலே, நீங்கள் என்னுடைய உபதேசத்தினாலே இப்பொழுது தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக மாறியிருக்கிறதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுவதை அந்த வசனங்களின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது, அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து 18வது வசனத்தை பார்ப்போம். பாவத்தினர் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். பாவத்திற்கு அடிமையாயிருந்த நாம் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்பொழுது தேவ நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறோம் என்று பவுல் சொல்வதை பார்க்கிறோம். பவுல் விசுவாசிகளை அடிமைத்தனத்திற்கு ஒப்பிட்ட போதும் கிறிஸ்தவத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. உலக பிரகாரமான அடிமைகள் என்றால் கட்டாயமாக அடிமைகளாக இருப்பார்கள். ஆனால் நீதிக்கு அடிமை என்பது கட்டாயமாக இல்லாமல் மனப்பூர்வமாக நீதிக்கு அடிமையாக்கி கொள்வது. உலக பிரகாரமான எஜமான்கள் கொடூரமானவர்களாக இருந்தார்கள். ஆனால் இயேசு அப்படி அல்ல. நீதிக்கு அடிமையாக இருப்பது நாம எடுக்கக்கூடிய தீர்மானம், கட்டாயப்படுத்தப்படவில்லை, சுயாதீனமாக நாம் தேர்ந்தெடுப்பது. இதுதான் பவுலின் வாதம். இந்த பிரபஞ்சத்தில் 2 எஜமான்கள் இருக்கிறார்கள். ஒன்று பாவத்திற்கு ஊழியம் செய்கிறோம், மற்றொன்று தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். இந்த 2, ஒன்று தேவன், ஒன்றொன்று சத்துரு அல்லது சாத்தான். யோவான் 8:34 வாசிப்போம். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி பவுல் இங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். இதில் பவுல் கொடுக்கும் விடையை நாம் யாருக்கு கீழ்ப்படுகிறோமோ அவர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறோம் என்பதை மீண்டும் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன செய்கிறார், உறுதி செய்கிறார். 19வது வசனத்தை பாருங்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அஸ்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். நாம் பாவத்து இருந்த காலத்தில் நம்முடைய அவயவங்களை பாவம் செய்வதற்காக நாம் ஒப்புக் கொடுத்திருந்தோம். குறிப்பாக கண்களினாலே கெட்ட காரியங்களை பார்த்தோம், காதுகளினாலே கெட்ட காரியங்களை கேட்டோம், கைகளினாலே எத்தனையோ பேருக்கு நாம் துன்பத்தை விளைத்திருப்போம், நம்ம எண்ணங்கள் மூலமாக எத்தனையோ பேருக்கு அவதூறுகளை
கொடுத்திருப்போம். இப்படிப்பட்ட காரியங்களில் அதற்கு அடிமைகளாய் இருந்த நம்ம அவயவங்கள் இப்பொழுது தேவனை ஏற்றுக்கொண்டதின் விளைவாக அது தேவனுக்கு கீழ்ப்படிவதனாலே இப்பொழுது அது தேவ நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, அதாவது பாவத்திற்கு விலகி இருந்து நீதிக்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்வதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. பாவத்தை புறம்பே தள்ளிவிட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். பழைய மனுஷன் பாவ சுபாவத்தில் இருக்கிறான். புதிய மனுஷனோ இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு அடிமையாய் இருக்கிறான். அதாவது அவருக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்கிறான், நடக்கிறான் என்று சொல்லி பவுல் சொல்ல வருவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பாவத்திற்கு விலகுவதும் நீதிக்கு இடம் கொடுப்பதும் ஒவ்வொரு விசுவாசிகளின் கடமை, அவசியம். எபிரேயர் 1:9 நாம் வாசித்தால், நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறேன் என்று பார்க்கிறோம். எபிரேய ஆக்கியோனும் இதை குறித்து சாட்சியாக இந்த வசனத்திலே சொல்லுகிறான். பவுல் சொல்ல வரும் காரியம் விசுவாசிகள் பாவத்திற்கு எதிராக தொடர்ந்து போராட வேண்டும் என்பதுதான். பாவத்தை எதிர்த்து போராட கிருபை பலன் தரும் என்றாலும் பாவத்தை எதிர்த்து போராட வேண்டும் என்னும் தீர்மானத்தை எடுக்க வேண்டியவர்கள் விசுவாசிகளாகிய நாம் தான் என்பதை நாம் இங்கே தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்காமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும் என்று அனுதினம் ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு கூறியிருக்கிறார். இதை ஆண்டவருடைய இந்த பரமண்டல ஜெபத்திலே தேவன் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். பவுல் இந்த அதிகாரத்தில் 8 முறை அடிமை என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, 20வது வசனத்தை பார்ப்போம். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது, அவைகளின் முடிவு மரணமே என்று சொல்லி 21வது வசனத்திலே சொல்வதை பார்க்கிறோம். இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னன்னா, பாவத்திற்கு நாம் ஒரு காலத்தில் அடிமைகளாயிருந்தோம். இப்ப அதற்கு நீங்கி நாம் இப்ப தேவனுடைய நீதிக்கும் தேவனுக்கும் அடிமைகளாக இருக்கிறோம் என்பதை பவுல் சொல்வதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதை போல 22வது வசனம், இப்பொழுது நீங்கள் பாவத்தின்று வெளியாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப நம்ம பாவத்தில் இருந்து விடுதலை ஆனதுனால நமக்கு அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணம் நமக்கு இல்லை, நமக்கு என்ன கிடைக்கிறது, நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கிறார். 23ஆம் வசனத்திலே பார்த்தால், பாவத்தின் சம்பள மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். பிரியமானவர்களே, நாம் கீழ்ப்படிதலினால் நமக்கு கிடைக்கும் பலனை பற்றி பவுல் சொல்லுகிறார். பவுல் இங்கு ஒரு துக்க செய்தியும் ஒரு நல்ல செய்தியும் சொல்லுகிறார். துக்க செய்தி பாவத்தின் சம்பள மரணம் என்பது, நல்ல செய்தி தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நமக்கு கிடைக்கும் ஒரு நித்திய ஜீவன். ஆம், எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது, நாம் யாருக்கு கீழ்ப்படியும் என்பது பொறுத்தது. எல்லாவற்றிற்கும் முடிவு எப்படி இருக்கும் என்பதை பவுல் இங்கே தெளிவுபடுத்திவிட்டார். பாவம் தற்காலிக சந்தோஷத்தை கொடுக்கலாம், ஆனால் முடிவு அது மரணமாக இருக்கும். அடிமை என்ற ஊமையை பயன்படுத்தி ரோமாவரி விசுவாசிகளுக்கு சொல்லுவதற்கான காரணம், ரோமாவரி விசுவாசிகளுக்கு அடிமைத்தன்மை என்பது பழகி போன ஒன்றாக இருந்தது. அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு செயலாக அவர்களுக்கு இருந்தது. ஒரு வேலையாளுக்கு எப்படி சம்பளம் கொடுக்கப்படுகிறதோ அப்படியே பாவம் செய்கிறவர்களுக்கு சம்பளமாக மரணம் நிச்சயமாய் கொடுக்கப்படும். அந்த நாட்களிலே சுமார் 20% பேர் அடிமைகளாக ரோம ராஜ்யத்திலே இருந்தார்கள் என்று சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். ரோமர் 6ஆம் அதிகாரத்துடைய சாரம்சம், கருப்பொருள் என்ன? ரோமர் 6ஆம் அதிகாரத்தின் முக்கிய கருப்பொருள் பாவத்திலிருந்து விடுதலை, கிறிஸ்துவுடன் இணைந்த புதிய வாழ்க்கை மற்றும் நீதிக்கு அடிமைகளாக மாறுதல் ஆகியவை ஆகும். கிருபை பெருகிறது என்பதற்காக தொடர்ந்து நாம் என்ன செய்யக்கூடாது, பாவத்திலே வாழக்கூடாது என்பதை இது வலியுறுத்துது. பிரியமானங்களே, அடுத்து நாம் 7ஆம் அதிகாரத்தை தியானிக்கிற ஒரு நிகழ்விலே நாம் ஒவ்வொருவரும் சந்திப்போம். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.